السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே இந்த அமலையும் இந்த துஆவையும் அதிகமாக ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வருடம் முழுவதும் நமது செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். நமது அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். அதே போன்று எல்லா விதமான உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவையும் ஒரு அமலையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷூராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆஷூராவுடைய தினத்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 ஆஷூராவுடைய நாளுக்கு கூறியிருக்கிறார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த நாள் இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்ட நாள். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் அந்த பாரிய வெள்ளத்திலிருந்து அந்த கப்பல் கரையொதுங்கிய நாளும் இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்கள் இந்த நாளிலே துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நாளிலே அதிகமாக துஆக்களை கேளுங்கள் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாளாக இந்த ஆஷூராவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த துஆக்களுக்கான பதில் வழங்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாளாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் இதற்கு முன்னைய நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள். இதனால் யூதர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஆஷூராவுடைய நாளில் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த ஆஷூராவுடைய நாளில் தங்களுடைய குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்கிறார்களோ, அதாவது தங்களுடைய குடும்பத்தின் அதாவது தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு யார் விசாலமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான், செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்கின்றான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த
ஹதீஸை கொண்டு, இந்த விடயத்தை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இதனை நான் அனுபவித்திருக்கின்றேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சம்பவங்கள் இந்த ஹதீஸுக்கு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷூராவுடைய நாள். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் செலவழிப்போம். நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவான், செல்வ செழிப்பை உண்டாக்குவான், நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய தினத்தில் அதிகமாக நாம் துஆக்களை கேட்போம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன் நார். பிஸ்மில்லாஹ். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன் நார். பிஸ்மில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ, அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை நாம் கேட்கின்றோம். அதே போன்று நரக நெருப்பின் வேதனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ஓதுவோம். அதே போன்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார்களை செய்வோம். ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதிலும் மிகவும் சிறிய ஒரு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுவோம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10. இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்துவோம். நபிமார்களுடைய துஆக்கு பதில் வழங்கப்பட்ட நாள். அதிகமாக நாம் துஆக்களை கேட்போம். இந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், நம்முடைய தேவைகளை கேட்போம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை கூறி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய நேரத்தில். சஹாபாக்கள், இமாம்கள் கையேந்தினார்கள், அவர்களுக்கு உடனே பதில் வழங்கப்பட்டது. எவ்வாறென்றால், ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு, அதாவது தண்ணீர் தேவை, அவர் 2 ரக்காத் தொழுதை விட்டு கையேந்தினார். அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அந்த அளவுக்கு அவர்கள் இஹ்லாஸோடும் யக்கீனோடும் அந்த சஹாபாக்களும் இமாம்களும் துஆக்களை கேட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு உடனே பதில் வழங்கினான். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான்.